கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடுறோம்னு தெரியுமா? படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மாவுக்கும், காத்தல் தொழிலை செய்யக்கூடிய விஷ்ணுவுக்கும் நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன்னு சண்டை பல வருடங்களா நடந்துட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டிருக்காங்க. உடனே சிவபெருமான் 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய சண்டையை நிறுத்துறதுக்காக ஜோதி பிளம்பா தோன்றியிருக்காரு. தன்னுடைய அடியையும் முடியையும் தேடும்படி சிவபெருமான் அசரீரி மூலமா விஷ்ணு கிட்டையும் பிரம்மா கிட்டையும் சொல்லியிருக்காரு. என்னதான் பண்ணியும் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானோட அடியையும் முடியையும் கண்டுபிடிக்க முடியல. அதனால சிவபெருமானே முழு முதற் கடவுள்னு 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. அந்த சமயத்துல பிரம்மாவும் விஷ்ணுவும் நாங்க 2 பேரும் மட்டுமே பார்த்த இந்த ஜோதியை எல்லாருமே பார்க்கணும், அதாவது உலக மக்கள் அனைவருக்கும் இந்த மாதிரி ஜோதி வடிவமா நீங்க காட்சி தரணும்னு வேண்டியிருக்காங்க. சிவபெருமான் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஜோதி வடிவமா காட்சி தந்த தினம் தான் இந்த திருக்கார்த்திகை தினம். உலகத்துல பிறந்தவங்க யாருமே பெரியவங்க கிடையாது. உலகத்துக்கே படியளக்கிற சிவபெருமான் மட்டும்தான் பெரியவர்ன்ற தத்துவத்தை விளக்கும் விதமா தான் ஒவ்வொரு திருக்கார்த்திகை அன்னைக்கும் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறோம்.